நண்பர்களே, காலையில் எழுந்தவுடன் இன்று எப்படி இருக்கும் என்ற கேள்வி நம் அனைவருக்கும் மனதில் எழுகிறது. ஆனால் உண்மையை கூறினால் தோல்வி பெரும்பாலும் நாளின் நடுவில் ஏற்படுவதில்லை. மாறாக காலையின் தவறான தொடக்கத்திலேயே பிறக்கிறது. ஆம், கேட்பதற்கு அச்சமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் கசப்பான உண்மை. இப்போது புத்தரின் வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட 5 காலை கொள்கைகளை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். நீங்கள் இவற்றை பின்பற்றினால் உங்கள் நாள் மட்டுமல்ல, உங்கள் முழு வாழ்க்கையும் மாறக்கூடும். இவ்வளவு சிறிய காலை நேரம் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொண்டுவர முடியுமா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். சற்றே பொறுங்கள், இதுதான் மிகப்பெரிய ரகசியம். மேலும் இந்த ரகசியம் நீங்கள் இறுதி வரை காத்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். எனவே தொடங்குவோம் நண்பர்களே. சற்று யோசித்துப் பாருங்கள். காலையில் ஒலிக்கிறது. அறை முழுவதும் அமைதி. கடிகாரத்தின் கூர்மையான ஒலிகள் மட்டுமே கேட்கின்றன. அந்த ஒரு நொடியில் மட்டுமே 2 பாதைகள் உங்களுக்கு முன்னால் நிற்கின்றன. ஒரு பாதையில் நீங்கள் உடனடியாக எழுந்து விடுகிறீர்கள். மற்றொன்றில் உங்கள் கை அதே பொத்தானை நோக்கிச் செல்கிறது. நீங்கள் ஐயோ, இன்னும் 5 நிமிடம் மட்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையை கூறினால் 5 நிமிடங்கள் ஒருபோதும் 5 நிமிடங்களாக இருப்பதில்லை. அந்த 5 நிமிடங்கள் உங்கள் முழு நாளின் திசையையும் மாற்றிவிடுகின்றன. ஏன் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? ஏனென்றால் புத்தர் கூறுகிறார், காலையின் முதல் நிமிடம் மனதின் குரு. இந்த வாக்கியம் கேட்பதற்குச் சிறியதாகத் தோன்றலாம். ஆனால் அதன் ஆழம், நீங்கள் அதன் பொருளை மட்டும் புரிந்து கொண்டால் உங்கள் காலை மட்டுமல்ல, உங்கள் முழு வாழ்க்கையும் மாறிவிடும். யாராவது உண்மையிலேயே வெறும் 1 நிமிடம் இவ்வளவு பெரிய விளையாட்டை விளையாட முடியுமா என்று நீங்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் உங்களிடம் மிகவும் நேர்மையாகச் சொல்கிறேன், ஆரம்பத்தில் எனக்கும் நம்பிக்கை இல்லை. மற்றவர்களைப் போலவே நானும் காலையின் சில நிமிடங்கள் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தேன். ஆனால் நான் அதை பின்பற்ற ஆரம்பித்த போது உடல் எழுவதற்கு முன் மனம் எழுவது அவசியம் என்பதை உணர்ந்தேன். மனம் விழித்திருந்தால் எந்த வேலையும் கடினமாகத் தெரியாது. மனம் தூங்கிக் கொண்டிருந்தால் எளிதான வேலையும் கூட மலை போலத் தோன்றும். இப்போது நான் ஒரு பயமுறுத்தும் விஷயத்தைச் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தின் தீவிரத்தை உணர முடியும். காலையின் முதல் நிமிடத்தை நீங்கள் தோல்வியாக மாற்றினால், அதாவது அழுத்தி ஒத்தி வைத்து தூக்கத்திடம் சரணடைந்து விட்டால், நீங்கள் அறியாமலேயே உங்கள் மனதிற்கு இன்று ஒத்தி வைப்பது பரவாயில்லை, இன்றும் ஓய்வு அவசியம், இன்றும் கடினமான சவாலை பின்னர் சந்திப்போம் என்று கற்பிக்கிறீர்கள். மேலும் மனம் மிக வேகமாக கற்றுக்கொள்கிறது. இந்த பழக்கத்தை அது அன்புடன் பற்றிக் கொள்கிறது. நீங்கள் மெதுவாக ஒத்திவைப்பதன் அடிமையாகி விடுகிறீர்கள். இதை நானே உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். மேலும் ஐயோ, நான் காலையில் எழுந்தவுடனே கையில் எடுத்து விடுகிறேனே என்று நீங்கள் நினைத்தால் ஆறுதலாக உட்காருங்கள். நானும் சில சமயங்களில் எடுத்துக்கொள்வேன். நான் மனிதன், இயந்திரமில்லை. ஆனால் இங்கே வித்தியாசம் என்னவென்றால், நாம் நமது தவறை பழக்கமாக்குகிறோமா அல்லது அதனுடன் போராடுகிறோமா என்பதே. இப்போது கவனமாக கேளுங்கள். காலையின் முதல் நிமிடம் வெறுமனே விழித்திருப்பதற்கான நேரம் அல்ல, அது ஆணைகளை ஈடுவதற்கான நேரம். புத்தர் கூறுகிறார், காலையில் எழுந்து தன் மனதிற்கு ஆணை ஈடுபவன் வாழ்க்கையில் வேறு யாருடைய ஆணைக்கும் கீழ்ப்படிவதில்லை. இப்போது யோசியுங்கள், இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒருபுறம் காலையின் முதல் முடிவை தங்கள் சோம்பல் அல்லது பட்டனிடம் ஒப்படைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். மறுபுறம் காலையின் முதல் முடிவை தாங்களே எடுக்கும் மக்கள் இருக்கிறார்கள். காலையில் தனக்குத்தானே முதல் ஆணையை இடும் நபர் நாள் முழுவதும் கடினமான முடிவுகளையும் நம்பிக்கையுடன் எடுக்க முடிகிறது. இப்போது நான் உங்களுக்கு உண்மையான வெற்றி எங்கே நிகழ்கிறது என்று சொல்கிறேன். ஒலிக்கும்போது அந்த ஒரு நொடியில் 2 குரல்கள் உங்களுக்குள் எழுகின்றன. ஒன்று சொல்கிறது, எழு, நாளை வெல். மற்றொன்று சொல்கிறது, இவ்வளவு சீக்கிரம் என்ன அவசரம், இன்னும் கொஞ்சம் தூங்கு. கேட்பதற்குச் சாதாரணமாகத் தோன்றினாலும் இது உங்கள் 2 மனப்பதிப்புகளின் போராட்டம். முதலாவது உங்கள் வெற்றியாளர் வடிவம், இது கனவுகளை நோக்கி தள்ளுகிறது. இரண்டாவது உங்கள் பலவீனமான வடிவம், இது ஓய்வு, அலட்சியம் மற்றும் தோல்வியை நோக்கி இழுக்கிறது. ஒவ்வொரு காலையிலும் அதே பலவீனமான வடிவம் வெற்றி பெற அனுமதிக்கப்பட்டால் நாளின் மற்ற சவால்களிலும் அதுவே ஆதிக்கம் செலுத்தும்.
அந்த சிறிய பொத்தான் பெரிய விஷயங்களை தடுத்து நிறுத்தியது எப்போது என்று நீங்கள் அறியாமலே போய்விடுகிறீர்கள். இப்போது கவனியுங்கள். உலகின் மிகவும் வெற்றிகரமான நபர்கள், இவர்கள் அனைவரும் தங்கள் காலையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் ஒரு நாளின் ஆரம்பம் தடுமாறினால் முழு நாளும் தடுமாறிவிடும் என்று அவர்களுக்குத் தெரியும். ஆனால் நாமோ காலையின் அந்த முதல் தருணங்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சியை சொல்லப் போகிறேன். இதுவே என்னுடைய காலையை முழுமையாக மாற்றிய பயிற்சி. காலையில் அலாரம் ஒலித்தவுடன் எழுங்கள். சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்காதீர்கள். எந்த பனையும் சொல்லாதீர்கள். உடல் கனமாக உணர்ந்தாலும் எழுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆணை பிறப்பிக்கும் வரை உங்கள் உடல் எழத் தயாராக இருக்காது. நீங்கள் அந்த ஆணையை ஒத்திவைத்தால் உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்க முடியும் என்று உடலும் மனமும் இரண்டும் கற்றுக்கொள்கின்றன. ஆனால் நீங்கள் உடனடியாக எழுந்தால் உங்கள் மனதிற்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புகிறீர்கள். நானே என் முடிவுகளுக்கு எஜமானன். இந்த செய்தி மிகவும் அபாரமானது. நாள் முழுவதும் அதன் தாக்கம் இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. உங்கள் செயல்கள் மீதான கட்டுப்பாடு உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. உங்கள் ஆற்றல் வேறு மட்டத்தில் இருக்கும். இது வெறுமனே நன்றாக உணர்வது பற்றியது மட்டுமல்ல, இது ஒரு வலுவான உளவியல் உண்மை. ஏனென்றால் நீங்கள் காலையில் முதல் முடிவை வெல்லும்போது உங்கள் மூளை வெளியிடுகிறது, மேலும் இந்த நாள் முழுவதும் உங்கள் உந்துதலாக மாறுகிறது. இப்போது ஒரு பயமுறுத்தும் விஷயத்தை பற்றி பேசலாம். நீங்கள் காலையின் முதல் முடிவை தோல்வியாக மாற்றினால் உங்கள் மூளை அதே தோல்வியை பதிவு செய்து கொள்கிறது. பின்னர் நாளில் ஏதேனும் சவால் வரும்போது கொஞ்சம் பயம் ஏற்படுகிறது, கொஞ்சம் பதற்றம் ஏற்படுகிறது. அப்போது உங்கள் மூளை சொல்கிறது, அடடா, நீ காலையிலேயே தோற்றுவிட்டாய், இப்போது என்ன சண்டை போடப் போகிறாய்? இது போன்ற சிறிய தருணங்கள் சேர்ந்து உங்கள் தன்னம்பிக்கையை பலவீனப்படுத்துகின்றன. சில நாட்களில் நீங்கள் மிகவும் உற்பத்தி திறன் கொண்டவராக இருப்பீர்கள். எல்லாம் சரியாக நடக்கும், ஆற்றலும் அதிகமாக இருக்கும். சில நாட்களில் மனநிலை மோசமாக இருக்கும். சோம்பல், கோபம், எதையும் செய்ய விருப்பம் இருக்காது என்பது உங்களுக்கு நிச்சயமாக நினைவிருக்கும். 90% வழக்குகளில் நீங்கள் எப்படி எழுந்தீர்கள் என்பதில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது. இப்போது ஒரு உற்சாகமான விஷயத்தைச் சொல்கிறேன். ஒருமுறை நீங்கள் காலையின் முதல் நிமிடத்தை வென்றுவிட்டால் அடுத்த நாள் உங்கள் மனமே உங்களை எழுப்பும். 3வது நாள் இன்னும் எளிதாக இருக்கும். சில வாரங்களுக்குப் பிறகு உங்களுக்கு அலாரம் கூட தேவைப்படாது. ஏன்? ஏனென்றால் உங்கள் மூளைக்கு பயிற்சி அளித்துவிட்டீர்கள். உங்கள் மனம் ஆணைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு விட்டது. எந்த ஒரு மகத்தான பயணத்தின் தொடக்கமும் இதுபோன்ற சிறிய முடிவுகளிலிருந்தே தொடங்குகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலையின் முதல் நிமிடம் ஒரு போர். இந்த போர் உடல் மற்றும் மனதுக்கு இடையே நடக்கிறது. ஓய்வுக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையே நடக்கிறது. சிறிய பழக்கத்திற்கும் பெரிய கனவுக்கும் இடையே நடக்கிறது. ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் இந்த போரில் தீர்மானிக்கப்படுகிறது. இப்பொழுது கடைசி விஷயம். நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் அழுத்தினால் நீங்கள் வெறும் 5 நிமிடங்கள் தூங்குகிறீர்கள் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் உங்கள் விருப்ப சக்தி, உங்கள் மன வலிமை மற்றும் உங்கள் சொந்த அடையாளத்தை செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எழுந்தால் நீங்கள் படுக்கையை மட்டும் விட்டுச் செல்லவில்லை. நீங்கள் சோம்பலை விட்டுச் செல்கிறீர்கள், பயத்தை விட்டுச் செல்கிறீர்கள், பயனற்ற பழக்கங்களை விட்டுச் செல்கிறீர்கள், ஒத்திவைப்பதை விட்டுச் செல்கிறீர்கள். இதுவே உங்கள் நாளின் முதல் மற்றும் மிகப்பெரிய வெற்றியாகும். காலையின் முதல் நிமிடத்தில் உங்கள் மனதை வென்றுவிட்டால் உலகின் எந்தச் சவாலும் உங்களை தோல்வியடையச் செய்ய முடியாது. இப்போது மற்றொரு ஆழமான கொள்கைக்கு வருவோம். காலையின் மௌனம். இப்போது உலகில் மிகப்பெரிய நோய் என்ன? இரைச்சல். எல்லா இடங்களிலும் இரைச்சல். இவை அனைத்தும் நமக்குள்ளே கண்ணுக்குத் தெரியாத குழப்பத்தை உருவாக்கியுள்ளன. மேலும் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இந்த இரைச்சலை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பழகிவிட்டோம். இது நீங்கள் ஒரு குவளை முழுவதும் உள்ள அழுக்குத் தண்ணீரை குலுக்கிக் கொண்டே இருந்துவிட்டு, இது ஏன் சுத்தமாகவில்லை என்று கேட்பது போல. நண்பரே, அழுக்கு நீர் அது அமைதியாக இருக்க அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே சுத்தமாகும். மனிதனின் மனதும் அப்படித்தான். காலையில் நீங்கள் உங்கள் மனதிற்குச் சுத்தமாவதற்கு வாய்ப்பு கொடுக்காவிட்டால் நாள் முழுவதும் உங்கள் சிந்தனை மங்கலாகவே இருக்கும். அதனால்தான் புத்தர் காலையில் எழுந்து முதலில் மௌனத்தை பின்பற்றினார். ஆனால் கவனியுங்கள், இது வெளியுலக மௌனம் அல்ல, இது உள்ளே இருக்கும் மௌனம்.
3 நிமிடங்களில் என்ன நடக்கும் என்று நீங்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் கேள்வி முற்றிலும் நியாயமானது. ஆனால் உண்மையான விளையாட்டு இங்கேதான் இருக்கிறது. ஏனென்றால் காலையில் மனம் மிகவும் தூய்மையாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம் தூய்மையாக இருக்கும்போது அதை மாற்ற அதிக நேரம் தேவையில்லை. காலையின் முதல் 3 நிமிடங்கள் உங்கள் மனம் அன்றைய நாளுக்கான அதன் இயக்க அமைப்பை அமைக்கும் நேரம். இப்போது அந்த பயங்கரமான உண்மையை கேளுங்கள். காலையின் இந்த முதல் தருணங்களை நீங்கள் இரைச்சல், பரபரப்பு, பதற்றம் அல்லது ஒப்படைத்தால் உங்கள் மனம் நாள் முழுவதும் அதே ஆற்றலில் சிக்கியிருக்கும். ஒரு சிறிய பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சரிபார்த்தால் அடுத்த 2 மணி நேரத்திற்கு உங்கள் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருக்கும் என்று 100% உத்தரவாதத்துடன் என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் காலையின் முதல் தகவல் மனதிற்கு திசையை அளிக்கிறது. இப்பொழுது காலையின் மௌனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கவனியுங்கள், நான் இங்கே கடினமான யோகா அல்லது மணிக்கணக்கில் தியானம் செய்வதை பற்றி பேசவில்லை. இது எளிமையானது, மிகவும் எளிமையானது. காலையில் எழுந்தவுடன் நீங்கள் 3 நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். யாரிடமும் பேச வேண்டாம். இல்லை, சிந்தனைகளின் புயல் இல்லை, எந்த திட்டமிடலும் இல்லை, ஒன்றுமில்லை. உங்களுக்குச் சரியாகத் தோன்றுவது போல் உட்காருங்கள் அல்லது நில்லுங்கள். 3 நிமிடங்கள் வரை உள்ளே என்ன நடக்கிறது என்று உங்களை பார்க்க விடுங்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு உள்ளே அதிக இரைச்சல் அதிகரித்தது போல் தோன்றலாம். எண்ணங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடத் தொடங்கும். இந்த வேலையை ஏன் எடுத்துக்கொண்டோம் என்று மனம் சொல்லும். ஆனால் இதுவே உங்கள் உண்மையான சோதனை தொடங்கும் தருணம். இந்த மௌனத்தில் நீங்கள் உங்கள் மனதை பிடிக்கவும், அதை புரிந்து கொள்ளவும், மெதுவாக அதை அமைதிப்படுத்தவும் கற்றுக்கொள்கிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு அந்த விஞ்ஞான மற்றும் ஆன்மீக உண்மையை கூறுகிறேன். அதை பற்றி அறிந்தால் உங்களுக்கு புரியும். இந்த 3 நிமிடங்கள் உங்கள் நாளின் மிகவும் விலைமதிப்பற்ற 3 நிமிடங்களாக ஏன் இருக்க முடியும் என்று. உங்கள் மூளை நிலையில் இருக்கும். காலையில் எழுந்தவுடன் மூளை நிலையில் இருக்கும். இது சிந்தனைகளை மிக எளிதாக மாற்றக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையில் நீங்கள் மனதிற்கு எந்த திசையை கொடுக்கிறீர்களோ அதுவே நாளின் திசையாகிறது. பதற்றம் காலையிலேயே பிடிக்கப்படுகிறது. காலையில் பதற்றத்தின் முதல் அலை மனதில் வந்துவிட்டால் உங்கள் முழு நாளும் போராட்டத்திலேயே கழியும். மௌனம் அந்த அலையை தடுக்கிறது. நீங்கள் உங்கள் உண்மையான எண்ணங்களை பிடிக்க முடிகிறது. பகலில் பல வேலைகள் இருப்பதால் நாம் நமது உண்மையான உணர்ச்சிகளை அடையாளம் காண முடிவதில்லை. காலையின் மௌனம் உங்கள் உண்மையான மனநிலை, உண்மையான தேவைகள் மற்றும் உண்மையான பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறது. இது மனதை நச்சு நீக்கம் செய்கிறது. உடலுக்கு நச்சு நீக்கம் தேவைப்படுவது போல மனதிற்கும் தேவை. காலையின் மௌனம் ஒரு மன நச்சு நீக்கமாகும். கட்டுப்பாடற்ற மனம் மெதுவாக கட்டுப்பாட்டிற்கு வரத் தொடங்குகிறது. தன் மனதை கையாள முடியாதவன் உலகில் எந்த வேலையையும் கையாள முடியாது. மௌனம் மனதை கையாள கற்றுக் கொடுக்கிறது. இப்போது ஒரு உற்சாகமான விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் இந்த 3 நிமிட மௌனத்தை பின்பற்றும்போது 1 வாரத்திற்குப் பிறகு உங்கள் முகம் அமைதியாகவும், சிந்தனை தெளிவாகவும், உங்கள் எதிர்வினை மெதுவாக இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். ஒருமுறை புத்தரிடம் ஒரு சீடன் வந்தான். அவன் மிகவும் கோபக்காரன். அவன் கேட்டான், குருவே, நான் கோபத்தை எப்படி விடுவது? புத்தர் அவனுக்கு ஒரு கிண்ணத்தில் அழுக்கு தண்ணீரை கொடுத்து, இதைச் சுத்தம் செய் என்றார். சீடன், நான் அதை கலக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் கலக்கிக் கொண்டே இருந்தான். தண்ணீர் மேலும் அழுக்காயிற்று. பிறகு புத்தர் புன்னகைத்து, இப்போது அதைத் தொடாமல் சும்மா வைத்துவிடு என்றார். சிறிது நேரம் கழித்து அழுக்கு அடியில் படிந்து தண்ணீர் சுத்தமானது. புத்தர் கூறினார், மனமும் அப்படித்தான். அதைச் சுத்தம் செய்ய முயற்சிக்காதீர்கள். அது அமைதியாக இருக்க நேரம் கொடுங்கள். காலையின் 3 நிமிட மௌனம் சரியாக இதைத்தான் செய்கிறது. முதல் சில நாட்களில் நீங்கள் இந்த விஷயங்களை உணரலாம். அமைதியின்மை, சீக்கிரம் எழுந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை, எண்ணங்களின் புயல், உள்ளே என்ன வருமோ என்ற சிறிது பயம், அல்லது இது நேர விரயம் என்று தோன்றலாம். 99% பேர் விட்டுச் செல்லும் இடம் இதுதான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இருந்தால் 2வது வாரத்திலிருந்து நீங்கள் இந்த விஷயங்களை உணர்வீர்கள். மனம் லேசாக அமைதியடைதல், முகத்தில் ஸ்திரத்தன்மை, சிந்தனைகளில் தெளிவு. மேலும் மிக முக்கியமாக, நாளின் திசை உங்கள் கைகளில் இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்வினைகளின் அடிமையாக இருக்க மாட்டீர்கள். மாறாக
உங்கள் நாளின் எஜமானராகி விடுவீர்கள். ஒரு சிறிய பயமுறுத்தும் உண்மையை கூறுகிறேன். உங்கள் காலை இரைச்சலில் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளும் இரைச்சலாகவே இருக்கும். நீங்கள் அவசரப்படுபவராக இருப்பீர்கள். அதிக தவறுகள் செய்வீர்கள். உணர்ச்சிகளில் சிக்குவீர்கள். கவனம் பலவீனமாகும். மக்கள் உங்களை எளிதாக தொந்தரவு செய்ய முடியும். மேலும் மிக முக்கியமாக, உங்கள் திறமையில் 30% மட்டுமே பயன்படுத்த முடியும். ஏனென்றால் மனம் தெளிவாக இல்லாவிட்டால் உலகின் ஒவ்வொரு வேலையும் சுமையாக மாறிவிடும். மௌனத்தை பின்பற்றாத ஒருவருக்கு நாள் எப்படி இருக்கும்? பரபரப்பான, ஓட்டம் நிறைந்த, பதற்றம் நிறைந்த, தனிமையான, சோர்வான, இறுதியில் குற்ற உணர்ச்சியால் நிறைந்ததாக. இவை அனைத்தும் எங்கிருந்து தொடங்குகின்றன? காலையின் முதல் சில தருணங்களிலிருந்து. உங்கள் மூளை கூர்மையாக இருக்கும். உங்கள் உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படும். உங்கள் ஆற்றல் நிலையாக இருக்கும். உங்கள் புரிதல் அதிகரிக்கும். உங்கள் தொடர்பு மேம்படும். உங்கள் வேலை வேகமாகும். உங்கள் கோபம் குறையும். உங்கள் கவலை மறைந்துவிடும். மேலும் மிக முக்கியமாக, நீங்கள் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பீர்கள். இப்போது அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கும் உலகில் நீங்கள் குழப்பமடையாத, சிந்தித்துச் செயல்படும் நபராக மாறுவீர்கள். எதிர்வினை செய்யாமல் முடிவெடுக்கும், ஓடாமல் திசையை தேர்ந்தெடுக்கும் நபராக. இவை அனைத்தும் வெறும் 3 நிமிட மௌனத்தால் கிடைக்குமா? ஆம், கிடைக்கும். நீங்கள் அதை உண்மையிலேயே பின்பற்றினால். இப்போது உங்கள் முழு நாளின் விளையாட்டையும் மாற்றக்கூடிய கொள்கைக்கு வருகிறோம். நான் மிகைப்படுத்தி கூறவில்லை, இது உண்மை. ஏனென்றால் காலையின் தொடக்கத்தில் உங்கள் மனம் திசையை தேர்ந்தெடுத்துவிட்டால் நாளின் ஒவ்வொரு சண்டையும் பாதியாக எளிதாகிவிடும். இதுவே புத்தரின் கொள்கை, கர்ம பூர்வ சங்கல்பம். அதாவது, வேலையை தொடங்குவதற்கு முன் மனதை வெல்வது, வேலை செய்வதற்கு முன் முடிவை ஏற்றுக்கொள்வது, வேலையில் ஈடுபடுவதற்கு முன் மனதிற்கு ஆணையிடுவது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இந்த சங்கல்பம் உண்மையில் இவ்வளவு பெரிய விஷயமா? வெறும் நினைப்பதினால் வேலை நடக்குமா? அப்படியானால் கேளுங்கள், இங்கே எந்த இல்லை. இது ஒரு பழமையான, ஆழமான மற்றும் மிகவும் விஞ்ஞான ரீதியான செயல்முறை. புத்தர் கூறுகிறார், கர்மாவின் பலன் கர்மாவிற்குப் பிறகு வருவதில்லை. அது கர்மாவிற்கு முன்பே சங்கல்பத்திலேயே பிறக்கிறது. இதன் பொருள் புரிந்தால் வாழ்க்கையின் பாதி பிரச்சனைகள் தீரும். பல கடினமான வேலைகளை தொடங்குவதற்கு முன்பே பலர் பயப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தேர்வின் பெயரை கேட்டாலே பதட்டம். அலுவலக வேலை வந்தால் இதயம் வேகமாக துடிக்கும். ஒரு பெரிய வணிக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தால் மனம் உருவாக்கத் தொடங்கும். ஏனென்றால் மனம் ஏற்கனவே இது கடினம், இது என்னால் முடியாது, நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும், மக்கள் சிரித்தால் என்ன ஆகும் என்று முடிவெடுத்துவிட்டது. இந்த பயம் வேலையிலிருந்து வருவதில்லை, இது சங்கல்பம் இல்லாததால் வருகிறது. புத்தர் கூறுவது என்னவென்றால், பயத்தில் தொடங்கும் வேலையின் முடிவும் பயத்திலேயே இருக்கும். இது உண்மை. பயம் பாதையை சுருக்காது, பயம் பாதையை நீளமாக்குகிறது. சங்கல்பம் என்பது நான் செய்வேன் என்று சொல்வது மட்டுமல்ல, எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று சொல்வதும் இல்லை. சங்கல்பம் என்றால் உங்கள் மனதிற்கு ஆணையிடுவது, மனதிற்குள் உள்ள ஆற்றலுக்கு திசையை கொடுப்பது, செய்ய வேண்டியதற்கு மனதளவில் ஒப்புதல் கொடுப்பது. ஏனென்றால் நீங்கள் மனதை மனரீதியாக தயார் செய்யும்போது வேலையின் 70% பகுதி தொடங்குவதற்கு முன்பே வெல்லப்படுகிறது. ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நீங்கள் காலையில் ஜிம் செல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் எழுந்தவுடன், ஐயோ, இன்று சுத்தமாக மனமில்லை என்று நினைத்தால் நீங்கள் 90% தோற்றுவிட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் எழுந்தவுடன் மனதிற்கு, ஆம், போக வேண்டும், செய்ய வேண்டும், என்னால் முடியும் என்று சொன்னால் உடல் சோர்வாக இருக்கலாம். ஆனால் மனம் முழுமையாக தயாராகிவிடுகிறது. மனம் தயாரானால் உடலால் தோற்க முடியாது. இது ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியலும் இதை ஒப்புக்கொள்கிறது. சங்கல்பம் செய்யும்போது மூளை 2 விஷயங்களை உருவாக்குகிறது. அதாவது, மூளை வேலையின் மனப்படத்தை முன்பே உருவாக்கி விடுகிறது. இதனால் உண்மையான வேலை எளிதாகிறது. அதாவது, மூளைக்கு ஒரு முன் வெகுமதி கிடைக்கிறது. இதன் காரணமாக மனம் உற்சாகத்துடன் வேலையை தொடங்குகிறது. அதாவது, வேலையை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் மூளை வெற்றியின் உணர்வை உணர்கிறது. மேலும் உங்கள் மனம் வெற்றியின் ஆற்றலுடன் வேலையில் இறங்கும்போது வேலை எளிதாக தோன்றுவது மட்டுமல்லாமல் அதன் முடிவும் சிறப்பாக வருகிறது. மேலும்
நீங்கள் விரும்பினால் அனைத்தையும் செய்ய முடியும் என்ற ஒரு பகட்டான உரையாடலை நான் இங்கு விற்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. அப்படி இருந்தால் நான் இந்த விதியை நானே பின்பற்றியிருக்க மாட்டேன், உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சங்கல்பம் என்பது ஒரு மந்திரம் அல்ல, இது மன ஒழுக்கம். காலையில் எழுந்த பிறகு உங்களுக்கு 20 முதல் 30 வினாடிகள் மட்டுமே தேவை. இவ்வளவு நேரத்திலேயே உங்கள் சங்கல்பம் நிறைவடையும். உடலை நேராக வைத்திருங்கள். மனம் உடலின் தோரணையை பாதிக்கிறது. நீங்கள் குனிந்து சிந்தித்தால் மூளையும் குனிந்துவிடும். 3 ஆழமான சுவாசம் எடுங்கள். இது நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று மூளைக்கு ஒரு சமிக்ஞையை அளிக்கிறது. உள்ளிருந்து தெளிவான வார்த்தைகளில் சொல்லுங்கள். இன்று நான் என் வேலையை முழு பக்தியுடன் செய்வேன். என்னால் இதைச் செய்ய முடியும். நான் இந்த வேலையை முடித்துவிட்டுத்தான் நாளை முடிப்பேன். என் ஆற்றலும் என் மனமும் என் கட்டுப்பாட்டில் உள்ளன. நீங்கள் பயப்படும் வேலைகளை பெயரிட்டு சங்கல்பம் செய்யுங்கள். நான் இந்த அறிக்கையை உருவாக்குவேன். நான் இந்த அழைப்பைச் செய்வேன். நான் இந்த முடிவை எடுப்பேன். இறுதியில் ஒரு வாக்கியத்தில் நான் வெற்றி பெறும் மனநிலையில் இருக்கிறேன். இந்த வாக்கியங்கள் மூளைக்கு ஆணைகளை ஈடுகின்றன. மேலும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மூளை ஆணைகளுக்கு கீழ்ப்படுகிறது. மனதின் மட்டத்தில் இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கட்டளை அமைப்பு. இப்போது ஒரு சிறிய பயமுறுத்தும் உண்மையை கேளுங்கள். நீங்கள் சங்கல்பம் செய்யாவிட்டால் உங்கள் நாள் தானாக நடக்காது. உங்கள் மூளைக்கு திசை கிடைக்காது. பின்னர் உங்கள் நாள் மற்றவர்களின் பேச்சுக்கள், மற்றவர்களின் கோரிக்கைகள் மற்றும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் அலைக்கழிக்கப்படும். நீங்கள் பரபரப்பாக இருப்பதாக உணர்வீர்கள். ஆனால் நாள் முடிவடையும் போது நீங்கள் எதுவும் பெரிதாகச் செய்யவில்லை என்று உணர்வீர்கள். இதுவே சங்கல்பம் இல்லாத நாள். இதேபோல் சங்கல்பம் இல்லாத வாழ்க்கையும் ஆகிவிடுகிறது. ஒரு படகு கடலில் திசையின்றிச் சென்றால் அது எந்த அலையின் அடிமையாகவும் மாறும் என்று யோசியுங்கள். மனமும் அப்படித்தான். சங்கல்பம் செய்யாவிட்டால் அலைகள் ஓட்டும். சங்கல்பம் செய்தால் நீங்கள் அலைகளுக்கு திசையை கொடுப்பீர்கள். பகலில் நீங்கள் ஒரு கடினமான வேலையை சந்திக்கும்போது, ஒரு கடினமான அழைப்பு, பெரிய முடிவு, பதற்றம் நிறைந்த வேலை, அல்லது உங்கள் கைகள் கால்கள் நடுங்க வைக்கும் ஒரு பிரச்சனை, அப்போது திடீரென்று உங்களுக்கு நினைவுக்கு வரும், அடடா, நான் இதை காலையிலேயே வென்றுவிட்டேனே. இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. உங்கள் மனம் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியால் நிரப்பப்பட்டிருப்பதை நீங்கள் உண்மையில் உணர்கிறீர்கள். காலையின் சங்கல்பம் ஒரு கேடயத்தை உருவாக்கியது போல. இந்த கேடயம் நாள் முழுவதும் உங்களை காக்கிறது. ஒரு ராஜா தன் வீரர்களிடம் கேட்டார், யார் போரில் வெற்றி பெறுவது? வீரர்கள் சொன்னார்கள், யாரிடம் அதிக ஆயுதங்கள் இருக்கிறதோ. மற்றொருவர் சொன்னார், யாரிடம் அதிக படை இருக்கிறதோ. ராஜா புன்னகைத்துச் சொன்னார், இல்லை, போரில் இறங்குவதற்கு முன்பே வெற்றியை கற்பனை செய்து கொண்டவரே போரில் வெற்றி பெறுவார். ஏனென்றால் அவரது மனதில் தோல்வி இடம் பிடிக்க முடிவதில்லை. புத்தரும் இதைத்தான் கூறுகிறார். மனப்போரில் வெற்றி பெற்றால் வெளிப்புறப் போர் தானாகவே வெல்லப்படுகிறது. ஏனென்றால் உங்கள் மூளை ஒவ்வொரு காலையிலும் வெற்றிக்கான திசையில் அல்லது பயம், சோம்பல் மற்றும் ஒத்தி வைப்பதற்கான திசையில் திட்டமிடப்படுகிறது. நீங்கள் காலையில் சங்கல்பம் செய்யாவிட்டால் உங்கள் மூளை பழைய திட்டத்தின்படி இயங்கும். அதே பயம், அதே பதற்றம், அதே கல் போன்ற எண்ணங்கள். ஆனால் இன்று, இப்போதே நீங்கள் சங்கல்பம் செய்யத் தொடங்கினால், நாளை உங்கள் சிந்தனை மாறும். நாளை மறுநாள் உங்கள் முடிவு மாறும். ஒரு மாதத்தில் உங்கள் தன்னம்பிக்கை மாறும். ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையே மாறும். இப்போது நாம் அடிக்கடி மக்கள் சாதாரணமாக கருதும் ஒரு கட்டத்தை அடைந்துள்ளோம். ஆனால் உண்மையை கூறினால், இதுவே உங்கள் முழு காலையையும் எழுப்பவும் அல்லது கெடுக்கவும் கூடிய பகுதி. புத்தர் வெறுமனே உட்கார்ந்திருக்கும் தியானத்தை ஆதரித்தவர் அல்ல. அவர் நடக்கும் தியானத்திற்கும் அதே முக்கியத்துவத்தை கொடுத்தார். அதற்கு காரணம் மிக ஆழமானது. உடல் நகரும்போது மனம் அதன் பிடியை விட்டுவிடுகிறது. இது சாதாரண வாக்கியம் அல்ல. இது ஒரு விஞ்ஞான, நடைமுறை மற்றும் ஆன்மீக உண்மை. பாருங்கள், நாம் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கிறோம்? படுக்கையில் நீட்டுவது, எடுப்பது, தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையே தொங்கிக் கொண்டு சமையலறை நோக்கிச் செல்வது. ஆனால் உடல் இன்னும் பாதியிலேயே தூங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் மனம் உடலின் பின்னால் மட்டுமே செல்கிறது. அதனால்தான் பலரும் காலையின் முதல் 1 மணி நேரத்தை சோர்வு, ஆர்வமின்மை மற்றும் குழப்பத்தில் கழிக்கிறார்கள். ஆனால் புத்தர் கூறுகிறார்,
முதலில் உடலை எழுப்புங்கள், அப்போதுதான் மனம் விழிக்கும். இப்போது பலரும் விழித்த பிறகு நடப்பது என்ன பெரிய விஷயம், நாங்கள் தினமும் நடக்கிறோமே என்று யோசிப்பார்கள். ஆம், நடக்கிறோம். ஆனால் கவனத்துடன் அல்ல, விழிப்புடன் அல்ல, உணர்வுள்ள மனதுடன் அல்ல. நடக்கும் தியானம் என்றால் என்ன? நடக்கும் தியானம் என்பது வெறுமனே நடப்பது அல்ல. அதன் பொருள் ஒவ்வொரு அடியிலும் விழிப்புணர்வை கொண்டு வருவது, ஒவ்வொரு அடியையும் உணர்வது, உங்கள் பாதங்கள் தரையில் மோதுவதை உணர்வது, சுவாசத்தை உணர்வது, உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்வது. இது நீங்கள் உங்கள் உடலிடம் எழு, விழி, நாம் வேலை செய்யப் போகிறோம் என்று சொல்வது போல. மூளை இந்த ஆணையை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்கிறது. இப்போது மிகப்பெரிய கேள்வி வருகிறது. வெறும் 5 நிமிட நடக்கும் தியானம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இங்கே கவனியுங்கள், நான் வெறும் 5 நிமிடங்கள் என்று சொல்கிறேன். கடினமான உடற்பயிற்சி இல்லை, இல்லை, அதிக தீவிரம் கொண்ட இல்லை, வெறும் கொஞ்சம் வேண்டுமென்றே நடந்தால் போதும். காலையில் எழுந்த பிறகு முதல் 20 நிமிடங்கள் உங்கள் உடல் மந்தமாக இருந்தால், அறிவியலின்படி அந்த நாள் முழுவதும் உங்கள் மூளை 40% குறைவாகவே கவனம் செலுத்தும். அதாவது உங்கள் பாதி நாள் பாதி மூளையுடன் கடந்து செல்கிறது. மேலும் இந்த விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏன் இப்போது வேலையில் மனம் ஒட்டவில்லை, ஏன் கவனம் வரவில்லை, சின்ன சின்ன விஷயத்திற்கு ஏன் எரிச்சல் வருகிறது என்று நினைக்கிறார்கள். காரணம் அதுவே, காலையில் உடல் விழிப்படையவே இல்லை. இப்போது ஒரு முறை குறுக்கீடு செய்கிறேன். ஐயோ, 5 நிமிடம் நடந்தால் என்ன ஆகும், நான் எழுந்து நேராக குடிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். முன் உடலை இயக்குவது என்பது உங்கள் காரில் இயக்காமல் அடிப்பது போல. சத்தம் வரும், ஆனால் நீங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்கள். நடக்கும் தியானத்தை எப்படி செய்வது? இதை கேட்ட பிறகு, சரி, ஆனால் எப்படி செய்வது என்று நீங்கள் யோசிப்பீர்கள். இது மிகவும் எளிது. இந்த முறை காலையில் எழுந்து முகம் கழுவுவது போல் எளிமையானது. உங்களுக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே தேவை. எழுந்தவுடன் எழுந்து நில்லுங்கள். நீட்டுதல் இல்லை, சிந்தனை இல்லை, சும்மா நில்லுங்கள். ஒரு ஆழமான சுவாசம் எடுங்கள். இது மூளை உடனடியாக பிடித்துக்கொள்ளும் முதல் சமிக்ஞை. நீங்கள் ஒரு கோவிலில் நடப்பது போல் மெதுவாக நடக்கத் தொடங்குங்கள். அடிகள் லேசாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். ஆம், வேகமாக நடக்க வேண்டியதில்லை. காலையின் பரபரப்பு பின்னர் வந்துவிடும். ஒவ்வொரு அடியிலும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கால் தரையை தொடும்போது எப்படி உணர்கிறது? உங்கள் சுவாசம் எப்படி ஓடுகிறது? உடலின் ஆற்றல் எப்படி இருக்கிறது? இவற்றை நீங்களே கவனிப்பீர்கள். இந்த தருணத்தில்தான் உங்கள் மனம் தூக்கத்திலிருந்து வெளியே வரத் தொடங்குகிறது. 3 முதல் 4 நிமிடங்களுக்குப் பிறகு உடலில் மாற்றத்தை உணருங்கள். திடீரென்று உங்கள் மனம் தெளிவாகத் தொடங்குகிறது. அமைதியின்மை குறைந்தது. ஒரு லேசான ஆற்றல் மேலே எழுகிறது போல் உங்களுக்குத் தோன்றும். 5 நிமிடங்கள் முடிந்ததும் நின்றுவிடுங்கள். நின்று ஒரு நீண்ட சுவாசம் எடுங்கள். இதுவே உங்கள் முழு நாளின் திசையை தீர்மானிக்கும் சுவாசம். இந்த 5 நிமிடங்களை எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். அறையில், பால்கனியில், மொட்டை மாடியில் அல்லது திறந்த வெளியில். எந்த செல்லாது. இப்போது ஒரு மகத்தான உண்மை. இதை தொடர்ந்து 7 நாட்கள் செய்தவர்கள் முதலில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார்கள். காலை நேரக் குழப்பம் மறைந்து விடுகிறது. மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறது. மேலும் குறிப்பாக காலையின் முதல் மணி நேரம் முற்றிலும் தெளிவாகவும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் கடந்து செல்கிறது. மேலும் முதல் 1 மணி நேரத்தை வென்றுவிட்டால் முழு நாளும் உங்களுடையதாகி விடுகிறது. இப்போது ஒரு சிறிய பயத்தை எழுப்புகிறேன். நீங்கள் இப்போது உடலை எழுப்பவில்லை என்றால் மூளை நாள் முழுவதும் அதன் சொந்த எண்ணங்களிலேயே சுற்றி கொண்டிருக்கும். நடக்கும் தியானம் செய்வது என்பது உங்கள் மனதை மெதுவாக பிடித்து நிகழ்கால தருணத்திற்கு கொண்டு வருவது போல. அவசரமில்லை, வற்புறுத்தல் இல்லை, வெறும் எளிமை. ஏனென்றால் இதுவரை நாம் உடலையும் மனதையும் இணைத்துள்ளோம். ஆனால் இப்போது வரவிருப்பது காலையின் முழு ஆற்றலையும் ஒரே திசையில் திருப்புகிறது. இது புத்தரின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீடரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி. ஆனால் நவீன உலகில் மக்கள் இதைத்தான் முதலில் கைவிடுகிறார்கள். மேலும் உண்மையை கூறினால், நீங்கள் இந்த கடைசி விதியை பின்பற்றவில்லை என்றால் காலையின் எல்லா பயிற்சிகளும் பாதியிலேயே நின்றுவிடும். இப்போது நாம் இந்த பயணத்தின் கடைசி மற்றும் ஆழமான கட்டத்தை அடைந்துள்ளோம். இந்த வீடியோவை நீங்கள் இதுவரை கேட்டிருந்தால், உங்கள் காலையின் முழு ஆற்றலையும் ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும் தருணம் இப்போது வரப்போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால்
புத்தர் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறினார். நன்றியுணர்வு மனதின் மிகவும் சக்தி வாய்ந்த எரிபொருள். ஏன் எரிபொருள்? ஏனென்றால் மனதை இயக்கவும், திசை கொடுக்கவும், நிலைப்படுத்தவும் மனதிற்குள் இருந்து எழும் ஒரு சக்தி தேவை. அது வெளியில் இருந்து வரக்கூடாது. அந்தச் சக்திதான் நன்றியுணர்வு. உண்மையை கூறினால், காலையில் எழுந்தவுடன் நாம் முதலில் என்ன நினைக்கிறோம்? இப்போது நிறைய வேலை இருக்கிறது, இப்போது மீட்டிங் இருக்கிறது, இப்போது அழுத்தம் இருக்கிறது, இப்போது மீண்டும் அதே ஓட்டம், இப்போது மீண்டும் அதே பதற்றம். இப்போது நீங்களே யோசியுங்கள். உங்கள் மூளை தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் பதற்றத்தை முதல் ஆணையாகப் பெற்றால் நாள் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்குமா? கவனம் செலுத்தப்படுமா? ஆற்றல் நிறைந்ததாக இருக்குமா? நேர்மறையாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. மூளை முதல் சிந்தனை எங்கு கொண்டு செல்கிறதோ அதே திசையில் வேலை செய்யும். மேலும் அந்த திசை பயம், கவலை மற்றும் அழுத்தம் நிறைந்ததாக இருந்தால் நாளும் அப்படித்தான் மாறும். குழப்பமான, கனமான, சோர்வான நாளாக. இப்போது புத்தரின் அந்த இரகசியத்தை கேளுங்கள். இது உலகின் மற்ற புத்தகங்களை விட அதிக சக்தி வாய்ந்தது. காலையின் முதல் வாக்கியம். நீங்கள் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும். மிகவும் எளிமையானது, ஆனால் உள்ளே இருந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. நன்றி, எனக்கு மேலும் ஒரு நாள் கிடைத்துள்ளது. நான் இதை அர்த்தமுள்ளதாக்குவேன். இவ்வளவு பெரிய விஷயங்களுக்குப் பிறகு இந்தச் சிறிய வாக்கியம் இவ்வளவு எளிமையானதாக இருக்க முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், எளிமையானது. ஆனால் அதன் தாக்கம் அசாதாரணமானது. ஏனென்றால் மூளைக்கு ஆணை மட்டுமே தேவை, உணர்வின் திசை தேவை. நன்றியுணர்வு மூளைக்கு மிகவும் தெளிவான, மிகவும் நிலையான உணர்வை கொடுக்கிறது. இது வெறும் ஆன்மீக விஷயம் அல்ல. மூளை அறிவியல் கூறுகிறது, நன்றியுணர்வு நமது மூளையில் டோபமைன் மற்றும் செரோடோனின் போன்ற அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இரசாயனங்களை தூண்டுகிறது. இந்த தூண்டுதல் நாள் முழுவதும் மூளையின் கவனம் செலுத்தும் திறனை அதிகரிக்கிறது. நன்றியுணர்வு மூளையை ஆபத்து நிலையில் இருந்து நீக்கி தெளிவு நிலையில் ஈடுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் பயம், பதற்றம் மற்றும் அழுத்தத்துடன் எழுந்தால் மூளை சண்டைக்கு தயாராகிறது. ஆனால் நாம் நன்றியுணர்வுடன் எழுந்தால் மூளை உருவாக்கத்திற்கு தயாராகிறது. ஒருபுறம் பிழைத்தல், மறுபுறம் வெற்றி. தேர்ந்தெடுப்பது மட்டுமே மிச்சம். இப்போது ஒரு முறை குறுக்கீடு செய்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் தத்துவார்த்தமாக தோன்றினால் உங்கள் வாழ்க்கையின் கடந்த 5 நாட்களை நினைவில் வையுங்கள். பதற்றம் உங்களுக்கு என்ன கொடுத்தது? ஒன்றுமில்லை. நன்றியுணர்வு எடுக்க எந்த படிவத்தையும் நிரப்பத் தேவையில்லை. எந்த கட்டணமும் செலுத்தத் தேவையில்லை. எந்த சந்தாவும் தேவையில்லை. எந்த ஆயுள் பாலிசியும் தேவையில்லை. வெறுமனே மனதிலிருந்து ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும். அந்த வாக்கியத்தில்தான் முழு நாளின் வடிவத்தை தீர்மானிக்கும் சக்தி உள்ளது. நன்றியுணர்வின் உண்மையான அர்த்தம். மக்கள் பெரும்பாலும் நன்றியுணர்வை வெறும் நன்றி என்று மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் புத்தரின் நன்றியுணர்வு கொள்கை இதைவிட ஆழமானது. நன்றியுணர்வு என்றால் இருப்பதை ஏற்றுக்கொள்வது, இல்லாததை பற்றி புகார் செய்யாமல் இருப்பது, மற்றும் வரப்போவதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வது. அதாவது நன்றியுணர்வு ஏற்பு பிளஸ் மரியாதை பிளஸ் நம்பிக்கை. இந்த வாக்கியத்தில் ஒரு அற்புதமான சக்தி உள்ளது. இது மனதிலிருந்து அழுத்தத்தை நீக்குகிறது. மேலும் அழுத்தம் நீக்கப்படும்போது வெற்றிக்கு தானாகவே இடம் உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியைச் சொல்கிறேன். காலையில் எழுந்தவுடன், படுக்கையில் இருந்து எழுவதற்கு முன், கண்களை திறந்தவுடன் உங்கள் மனதிற்குள் இதை மட்டும் சொல்லுங்கள். நன்றி, இன்று எனக்கு மேலும் ஒரு நாள் கிடைத்தது. நன்றி, இன்று என்னால் மீண்டும் தொடங்க முடியும். நன்றி, நான் இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்குவேன். இந்த வாக்கியம் உங்களுக்குள் ஒரு அமைதியான ஆற்றலை எழுப்பும் என்று நம்புங்கள். ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். நீங்கள் ஓடவில்லை, நடப்பதாக உணர்வீர்கள். ஒரு திசையில் நடக்கிறீர்கள். உலகில் நாம் செய்யும் எந்த ஒரு நல்ல செயலும், அது கடின உழைப்பாக இருந்தாலும் சரி, முடிவாக இருந்தாலும் சரி, மனம் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே சிறப்பாக இருக்கும். மனம் அமைதியாக இருப்பது நன்றியுணர்வு மனதில் இருக்கும்போதுதான். பதற்றத்தில் எடுக்கப்பட்ட எந்த முடிவும் 100% சரியாக இருக்காது. ஆனால் நன்றியுணர்வில் எடுக்கப்பட்ட முடிவு பெரும்பாலும் சரியாக இருக்கும். ஏனென்றால் பதற்றம் மனதை சுருக்குகிறது. நன்றியுணர்வு மனதை திறக்கிறது.
மக்கள் ஏன் நன்றியுணர்வை மறந்து விடுகிறார்கள்? ஏனென்றால் இப்போதுள்ள உலகம் ஒரு பந்தயத்தில் இறங்கிவிட்டது. எல்லோரும் முன்னோக்கி ஓடுவதில் மூழ்கியிருக்கிறார்கள். நின்று நன்றி சொல்ல நினைவில் இல்லை. ஆனால் புத்தர் கூறினார், நின்று நன்றி சொல்ல முடியாதவன் முன்னேறிச் சென்று திருப்தியடைய முடியாது. இப்போது ஒரு எச்சரிக்கை. நீங்கள் காலையில் நன்றியுணர்வு இல்லாமல் எழுந்தால் நாளின் தொடக்கம் பாதி மனதுடன் இருக்கும். பாதி மனதுடன் செய்யப்படும் வேலைகள் ஒருபோதும் அவற்றின் முழு பலனை கொடுப்பதில்லை. பலரின் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். நாளின் தொடக்கமே தவறான திசையில் இருக்கிறது. இப்போது மிக முக்கியமான பகுதி. நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் அதை வெறும் கடவுளுக்கோ பிரபஞ்சத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் மனதிற்குச் சொல்கிறீர்கள், நீங்கள் இந்த நாளுக்கு தகுதியானவர், நீங்கள் இந்த நாளுக்கு கெட்டிக்காரர், உங்களுக்கு முயற்சி செய்ய ஒரு வாய்ப்பு உள்ளது, மேலும் நீங்கள் அதை வீணாக்க மாட்டீர்கள். இந்த உணர்வு மனதில் எரியும் ஒரு சுடர் போன்றது. இது நாள் முழுவதும் பாதையை ஒளிரச் செய்கிறது. முடிவில் நன்றியுணர்வு உங்கள் காலையை நன்றாக மட்டும் ஆக்காது, விழிப்புடனாக்கும். விழிப்புடன் இருக்கும் மனிதன் தோல்வியடைவதில்லை. அவன் கற்றுக்கொள்கிறான், வளர்கிறான், மேலும் முன்னேறிக்கொண்டே செல்கிறான். உங்கள் காலையை அதிசயமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் அது இந்த ஒரு வாக்கியம்தான். நன்றி, எனக்கு மேலும் ஒரு நாள் கிடைத்துள்ளது, நான் இதை அர்த்தமுள்ளதாக்குவேன். இதைத் தொடர்ந்து 7 நாட்கள் சொல்லிப் பாருங்கள். காலையின் தொடக்கத்தில் இந்த ஒரு வாக்கியம் முழு நாளின் விதியையும் மாற்றுகிறது என்று நீங்களே சொல்வீர்கள். எனவே நண்பரே, உங்கள் காலையை மாற்றுவது வாழ்க்கையை மாற்றுவதற்கான எளிதான மற்றும் கவனிக்கப்படாத வழி. முதல் நிமிடம் 3 நிமிட மௌனம், கர்ம பூர்வ சங்கல்பம், நடக்கும் தியானம் மற்றும் நன்றியுணர்வின் காலை வாக்கியம். இந்த 5ம் கொள்கைகள் அல்ல, உங்கள் நாளின் திசையை மாற்றும் 5 கருவிகள். இது எனக்கு வேலை செய்யுமா என்று நீங்கள் யோசித்தால் நான் இதை மட்டுமே சொல்வேன். புத்தரின் ஞானம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளத் தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தயாராக இருந்தால் உங்கள் புதிய வாழ்க்கை நாளை அல்ல, இப்போதே இந்த நொடியிலேயே தொடங்குகிறது. நீங்கள் இதுபோன்ற வீடியோக்களை விரும்பினால் சேனலை நிச்சயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.